1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அமித்தாயின் குமாரனாகிய நீ எழுந்து நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். பொதுவாக யோனாவின் புஸ்தகத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கலாம், இல்லை சபைகளில் நம்ம கேட்டிருக்கலாம். நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க யோனாவின் புஸ்தகத்தில் இருந்து. இதில் நம்மளுடைய தேவனை நம்ம நிறைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். கோபமுள்ள தேவனாக வெளிப்பட்டு இருப்பார், உருக்கமுள்ள தேவனாக வெளிப்பட்டு இருப்பார், மன்னிக்கிற தேவனாக வெளிப்பட்டு இருப்பார். ஒவ்வொரு காரியங்களா அதிகமாக 4 அதிகாரம்தான், ஆனால் வெளிப்பட்ட விதம் அநேக விதமாக தேவன் வெளிப்பட்டார். கட்டளையிடுகிற தேவன், அன்பு கூறுகிற தேவனாக அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போ நம்ம பார்க்கிறோம் 2வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இந்த வசனத்தில் நல்லா கவனிங்க. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி, அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி. நான் உண்மைக்குமே நான் சொல்கிறேன், பின்னாடி நின்றுட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இது கொடுக்கவா வேண்டாமா, கொடுக்கவா வேண்டாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்கிட்டிருந்து ஜப குறிப்பு நடத்தும் பொழுது இதே வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் இதிலேருந்து ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ நான் நிச்சயம் நம்புகிறேன், தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரோ ஒருவரோடு தேவன் பேச போகிறார், ஆயத்தமாக இருங்கள். இங்கே வசனம் சொல்லியிருக்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லுகிறார். அப்போ இந்த 2வது வசனத்தில் பார்க்கிறோம், யோனாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். சொல்லுங்க, தேவன் யோனாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவனை நம்பி ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். யோனாவை நம்பி ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் நம்பி தேவன் நிச்சயம் ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருந்துருப்பார். நல்லா யோசித்து பாருங்க. நிச்சயம் நம்ம எல்லாரையும் நம்பி ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளை நம்பி ஒரு காரியத்தையாவது நம்பி கொடுத்துருப்பார். யோனாவை நம்பி தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி, அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி. தேவன் அவனை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நம்பி ஒருவேளை அபிஷேகத்தை கொடுத்துருந்துருக்கலாம், வரங்களை கொடுத்துருக்கலாம், ஒருவேளை இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம், குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், உறவுகளை கொடுத்துருக்கலாம். கர்த்தர் நம்மளை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக கொடுத்துருக்கலாம். இல்லை தம்பி, என்னைய நம்பி தேவன் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா, தேவன் உங்களை நம்பி ஒரு நாளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இவன் இந்த ஒரு நாளிலேயாச்சும் ஒரு ஆத்துமாவை எனக்காண்டி ஆதாயப்படுத்திட மாட்டானா? நம்மளை நம்பி தேவன் பொறுப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த 2வது வசனத்திலே பார்க்கிறோம், யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக நீ பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லுகிறார். இங்கே பாருங்க, நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், யோனா கிட்ட ஆண்டவர் நம்பி கொடுத்தார் ஒரு பொறுப்பை. இன்றைக்கி நான் சொல்லுகிறேன், இங்கே வந்திருக்கிற அநேகர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் பொறுப்பை கொடுத்துருப்பார். யாருமே எனக்கு தேவன் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. யாருமே தேவன் என்னை நம்பி ஒன்றுமே தரலன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் நம்பி நிச்சயம் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருந்துருப்பார். நல்லா யோசித்து பாருங்கள். முந்தின நாட்களில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தேவன் உங்களை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை நிச்சயம் கொடுத்துருப்பார். சின்ன சண்டே கிளாஸ் ஊழியங்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகள் ஊழியங்களாக இருக்கலாம், இல்லை கைப்பிரதி கொடுக்குற ஊழியங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பேசுகிற திறமை உடையவர்களாக இருந்து மற்றவர்களிடத்தில் போய் தேவ அன்பை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சபைக்கு வருகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருந்திருக்கலாம். உங்களை நம்பி ஏதோ ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருந்தா. பார்க்கிறோம் யோனாவின் புஸ்தகத்தில் அவனை நம்பி தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கிறார்.
நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தேவன் நிச்சயம் உங்களோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஆனால் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது யோனா ஒரு காரியத்தை செய்கிறார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. நீ நினிவேக்கு போன்னு சொல்றாரு. ஆனால் யோனா செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவன் தர்சிசுக்கு போகிறதற்கு வசனம் அழகா சொல்லுது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. நல்லா கவனிங்க, இன்னைக்கு தேவன் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறதான அந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கிறோமா? தேவன் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறதான அந்த நம்பி கொடுத்ததான அந்த பொருளை, கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்ததான அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்த பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்ததான குடும்பத்தை, கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்ததான வரத்தை, கிருபைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இல்லை அதை அலட்சியப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி சென்று கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் தியானித்து பார்க்கணும். கர்த்தர் தெளிவாக யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஆனால் அவன் செய்த காரியம் என்னன்னா, தர்சிசுக்கு புறப்பட்டான். வேதத்தில் ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்குமே தேவன் நம்பி ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நம்பி நம்பி கொடுத்தாரு. சிம்சோனை பார்க்கும் பொழுது அவனை நம்பி பலத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்ல பராக்கிரமமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவனோ உலக ஆசைகளுக்கு தன்னை விற்று போட்டான். உலக ஆசைகளுக்கு. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தாரா, அதில் நீங்கள் நிலைத்திருங்க. மிகவும் பாரத்தோடு தேவ ஆவியானவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், உங்களை நம்பி கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களை நம்பி ஆதியில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்துருந்துருப்பார். அபிஷேகங்களாக இருக்கலாம், வரங்களாக இருக்கலாம், உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ அந்த 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 நான் கொடுத்ததான அந்த வரத்தை, உன்னை நம்பி நான் கொடுத்ததான அந்த கிரியைகளை நீ அதை நிச்சயம் நீ நிறைவேற்றணும் என்று கர்த்தர் இந்த நாளில் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! ஆமாம், கர்த்தர் பேசுகிறதான ஒரு வார்த்தை. யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஆனால் அடுத்தடுத்த ஒரு காரியங்கள் நடக்கிறது. 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. 4:5. ஆ ஆ ம் ஆ பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டான். பார்க்கிறோம், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறான். முதல் காரியம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் தனக்கு சொன்ன காரியத்தை செய்யாமல் அதிலே அவன் நிலைத்திராமல் இருந்ததுனால ஒரு காரியம் நடக்கிறது. கப்பல் சேதங்கள் உண்டானது. 4வது வசனத்தில் பார்க்கிறோம், கப்பல் சேதங்கள் உண்டானது. 5வது வசனத்தில் பொருள் சேதங்கள். தங்களுடைய கப்பலில் இருந்து பாரமான சரக்குகளை அவர்கள் கடலிலே எறிந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ பார்க்கிறோம், குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, சமாதானம் இல்லை. ஏன் இது எல்லாமே வருது? ஏன் பொருள் சேதங்கள் வருதுன்னு சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாமே பொத்தலான பையில விழுந்தது போல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இந்த கையில் வரையும் இந்த கைக்கு போகுதே. ஒவ்வொரு காரியமும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்னென்று தெரியல. கேட்டால் நான் சொல்லுவேன், நம்ம கர்த்தர் சொன்ன வாக்கில், கர்த்தர் நமக்கு இட்ட கட்டளையில் நம்ம நிலைத்திராததுனால தான். யோனாவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் மகா நகரமாகிய நினிவேக்கு போகிறத விட்டுட்டு எழுந்து தர்சிசுக்கு போனது நிமித்தம் கப்பல் சேதமானது, பொருள் சேதங்கள் உண்டானது. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆனால் அங்கே யோனாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிகவும் வருத்தமான ஒரு காரியம். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி அயர்ந்து நித்திரை செய்து கொண்டு இருந்தான். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, குடும்பத்துக்குள்ள போராட்டம் வருதுன்னு தெரியுது, குடும்பத்துக்குள்ள கஷ்டங்கள் இருக்குதுன்னு தெரியுது, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, பொருள் சேதங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது என்று தெரியுது. ஆனாலும் யோனாவோவென்றால் கப்பலின் அடித்தட்டிலே
கீழ்த்தட்டில் போய் அயர்ந்த நித்திரை. கப்பலின் கீழ்த்தட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வெளிச்சமா இருக்காது, முழுக்க முழுக்க இருளா இருக்கும். கப்பலின் கீழ்த்தட்டு இருளா இருக்கும், இருள் சூழ்ந்ததா இருக்கும், கார் இருளை போல இருக்கும். அப்படிப்பட்ட பகுதியிலே யோனா போய் அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான். நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் மாறிவிடக்கூடாது. அதை சொல்லுவதற்காக தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். நான் ஆவியில உணர்ந்தவனாக நான் சொல்லுகிறேன், தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். யோனாவோ வென்றால் அயர்ந்த நித்திரை செய்தான், அயர்ந்த நித்திரை. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, போராட்டம் வருதுன்னு தெரியுது, சமாதானம் இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் நம்ம இன்னும் இருளுக்குள்ளேயே நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த இருளுக்குள்ளேயே ஆண்டவர் கேட்குறாரு, எவ்வளோ நாள் யோனாவே நீ இப்படியே இருக்க போகிற? எவ்வளோ நாள் யோனாவே இந்த இருளுக்குள்ளேயே நீ இருக்க போகிற? எவ்வளோ நாள் யோனாவே இந்த போராட்டத்தோடு நீ இருக்க போகிற? எவ்வளோ நாள் யோனாவே இந்த கப்பலின் அடித்தட்டில் நீ இருக்க போகிறா? எவ்வளோ நாள் யோனாவே நீ இந்த இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்க போகிறா? எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்களேன், கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்களேன். கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிற வார்த்தை, எந்த மட்டும் யோனாவே நீ துக்கித்து கொண்டு இருப்பாய். பேச தொடங்குங்களேன், தேவனிடத்தில் பேச தொடங்குங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் இருப்பேனானால் ஒரு விசை உம்முடைய வெளிச்சத்தினால் என்னை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. நிச்சயம் ஒரு 2 வார்த்தைகள் பேசுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவரிடத்தில் 2 வார்த்தைகள் பேசுங்க பார்க்கலாம். இந்த ஆரம்ப நேரத்தில் தேவன் பேசணும். ஒரு மந்தமான சூழ்நிலையை நான் உணர்கிறேன். நீங்க ஆண்டவரோடு பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் எந்த மட்டும் இந்த இருள்ல இருப்போம்பா, நாங்க எந்த மட்டும் இந்த இருள்ல இருப்போம்பா. கர்த்தர் பேசுகிற காரியம், யோனாவே நீ எந்த மட்டும் இன்னும் இந்த இருள்லையே இருப்ப? எவ்வளவு நாள் இந்த இருள்ல நீ இருக்க போகிற? எந்த மட்டும் இந்த கப்பலின் கீழ்த்தட்டிலே நீ நித்திரை செய்து கொண்டு இருக்க போகிறாய்? சற்று எழும்பி பாரு. ஓ, குடும்பம் சேதமாகிறத பாரு, உன்னுடைய பொருள் சேதங்களாகிறத பாரு, உன் பிள்ளைகள் மனம் திரும்பாமல் போகிறதை நீ பாரு. எந்த மட்டும் நீ இருளிலே உட்கார்ந்து கொண்டு இருப்பாய் யோனாவே? எந்த மட்டும் குடும்பத்திலே பிரச்சனை நடப்பதை நீ காண்பாய்? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் வல்லமையை நீ தரித்துக்கொள், உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா, ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா. நீங்க மாத்திரம் எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன், யோனாவே நீ மாத்திரம் எழும்பிட்டேன்னு வைய, யோனாவே இந்த கீழ்த்தட்டிலிருந்து நீ மாத்திரம் எழும்பிட்டேன்னு வைய, இருள் உலகத்தை சூழ்ந்து கொண்டாலும், இருள் உன்னுடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டாலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பா. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த பகற் காலத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எழும்பு எழும்பு எழும்பு. யோனாவே, 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 நீ போக வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய தூரம் இது இல்லப்பா, இது இல்லப்பா. நீ இந்த இருள இருக்க போகிறவன் அல்ல. உன்னை நான் பல விதமா உன்னை பயன்படுத்த போகிறேன். பல ஆத்துமாக்களுக்கு உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். நீங்க எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க எழும்பிட்டீங்கன்னு வைங்களேன், யோனாவே சற்று நீ எழும்பி பாரு, சற்று நீ எழும்பி பாரு. யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம், யாரு வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஓ ஓ தானியேலே, 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 உன்னை சிங்க கெபில போட்டது உண்மைதான், உன்னை சிங்க கெபில போட்டது உண்மைதான், சிங்கத்தின் மத்தியில உன்னை போட்டது உண்மைதான். ஆனாலும் நீ முழங்கால் போடுகிறவனா இருக்கிறபடியா எந்த சிங்கமும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, எந்த சிங்கமும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அதன் மத்தியிலே உலாவுகிற தேவ, உன்னை சிங்கத்தின் வாயிலின்றி தப்புவிக்கிற தேவ, தப்புவிக்கிற தேவ, தப்புவிக்கிற தேவ. போராட்டத்தின் மத்தியில இருந்தாலும் முழங்கால் மடக்குகிற தானியேலா இருந்தா கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருப்பா. ஆமென், ஆமென், ஆமென். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ் தட்டில் போய் அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டான். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நான் யோனாவை குறித்ததான தியானிக்கும் பொழுது, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா மிகவும் மோசமான நிலைமை யோனா கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து
நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். யாருக்கிட்ட யார் வந்து சொல்றா பாருங்க. கப்பல் மாலுமி வந்து ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து சொல்றாரு, நீ விண்ணப்பம் பண்ணுன்னு. எங்க தேசத்துக்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் யோனா, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. தேசத்தை குறித்ததான வெளிப்பாடு இருந்துச்சு. தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று தேசத்திற்கு சொல்லுகிற ஒரு யோனாவை பார்த்து கப்பல் மாலுமி சொல்லுகிறார், நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. யோனாவை குறித்ததான மோசமான நிலைமை என்னன்னு கேட்டா நான் இதை தான் சொல்லுவேன். நம்மளை பார்த்து யாரும் இப்படிப்பட்டதான வார்த்தைகள் சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்ட இருள்ல இருந்தவர் தான் இந்த யோனா. அப்படிப்பட்ட இருள்ல இருந்தவர் தான். நல்லா கவனிங்க. அவர் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனா. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனா. நடந்தது என்ன தெரியுமா? கப்பல் சேதங்கள் உண்டானது, பொருள் சேதங்கள் உண்டானது. ஆனா அவனோ அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான். அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஜப குறைந்து போச்சு, வேத வாசிப்பு குறைந்து போனது. பிரச்சனைகள் வர 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 வர, பாடுகள் வர 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 வர, போராட்டங்கள் வர 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 யோனாவுக்கு ஒன்றும் தோணலை. நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் விடுதலையாமன்னு தோணலை. அவன் மறுபடியும் கார் இருளுக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறான். கார் இருளுக்குள்ளே போய் கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாதான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமாகிட்டு தேவனிடத்துல நான் போகிறேன், நான் என்னை சுத்தப்படுத்தி கொண்டு தேவனிடத்துல போகிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் தேவனிடத்துல வாங்க, அவர் உங்களை சுத்தமாக்குவா, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவா. நீங்கள் கர்த்தரிடத்துல வரும்பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும் பொழுது 12வது வசனத்தில் பார்க்கிறோம், 3வது யோனாவிடத்தில் இருந்த ஒரு காரியம். 12வது வசனம் வாசிங்க. என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். சொல்றாரு, நான் அறிவேன்ப்பா, உங்க மேல வந்த போராட்டம் என் நிமித்தம் தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். உங்க மேல வந்ததான அந்த பொருள் சேதங்கள் என் நிமித்தம் தான் வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இந்த கப்பல் சேதமானதற்கு காரணம் நான் தானே தெரியும். இந்த சமுத்திரம் கொந்தளித்ததற்கு காரணம் நான் தானே தெரியும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது, குடும்பத்தில் போராட்டம் நடக்குது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதை நாம் நாட மடிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு போவதை நாம் வாஞ்சிக்க மடிக்கிறோம். பாருங்க, யோனாவோ சொல்றாரு, நான் அறிவேன், நான் அறிவேன். நம்ம நிறைய பேர் போராட்டம் வருதுன்னு தெரியுது, பிரச்சனை வருதுன்னு தெரியுது, குடும்பத்துக்குள்ள பிரிவினை வருதுன்னு தெரியுது, சத்துரு போராடுறான்னு தெரியுது. ஆனால் நம்ம நினைக்கிறோம், யாராவது ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா, யாராவது எனக்காண்டி ஜெபம் பண்ண மாட்டாங்களா? இல்லை இல்லை, நீங்கள் முழங்கால் படியிட்டு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போதுமானவர். ஆமென். அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் முழங்கால மடக்கும் பொழுது தான். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம் 17வது வசனம். ஆனால் இவ்வளோ காரியங்கள் நடந்த போதிலும் எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, 2வது வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், அவனை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்று வந்தது, பொருள் சேதங்கள் வந்தது, அவன் அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான் இருளில். அடுத்து தொடர்ந்து பார்க்கிறோம், அவன் அந்த சேதங்கள் வந்ததற்கு நான் தான் என்று அவன் அறிந்து கொண்டான். அறிந்தும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போகவில்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் செய்தோம், இவ்வளோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தோம், கர்த்தரை விட்டு தூரம் போயும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிருந்தோம். கர்த்தர் அவனுக்காக ஒரு காரியத்தை செய்கிறார். 17வது வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நம்ம நிறைய பேர் இந்த பெரிய பிரச்சனை எதுக்கு வந்துச்சு, இந்த பெரிய பிரச்சனை எதுக்கு வந்துச்சு, பெரிய போராட்டம் எதுக்கு வந்துச்சு? கர்த்தர் வந்து யோனாவை பார்த்து நினைக்கல, இவன் என் சமூகத்தை விட்டு போனான், நான் சொன்னதை இவன் செய்யலை, நான் இவனை நம்பி கொடுத்த பொறுப்பை இவன் செய்யலைன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னமோ அவன் சமுத்திரத்தில் விழுந்த உடனே இவன் மூழ்கி செத்து போட்டுன்னு உடலை. அவனுக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்.
நான் சொல்லட்டா, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனை எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு இருக்கிறதான இந்த பெரிய போராட்டம் எதுக்கு தெரியுமா? ஒரு மலை போல இருக்கிற பிரச்சனை எதற்கு தெரியுமா? உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பெரிய பிரச்சனை உங்களை கர்த்தரிடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துகிறதான பாதையில் அதுக்கு உங்களை கொண்டு போய் விடும். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏன் தெரியுமா இந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறாரு? ஏன் பேசுகிறாருன்னு தெரியல. ஏன் இந்த பிரச்சனையை குடும்பத்துள்ள கொடுத்துருக்கிறாருன்னா, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா போனதுக்கப்புறம் தான் அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்ய தொடங்கினான். 2வது வசனம், 1வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது விண்ணப்பம் பண்ணலை. அவ்வளோ பிரச்சனைகள் வந்த பொழுது, கப்பல் சேதங்கள் வந்த பொழுது ஜெபம் பண்ணலை. பொருள் சேதங்கள் வந்த பொழுது ஜெபம் பண்ணலை. மாலுமி வந்து சொல்லும் போது கூட ஜெபம் பண்ணலை. எத்தனையோ தேவ பிள்ளைகள் வந்து சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணலை. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்து சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணலை. எத்தனையோ ஊழியக்காரர்கள் சொல்லும் பொழுது ஜெபம் பண்ணலை. ஆனால் இந்த பெரிய மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது தான் யோனா முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்தான். நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான். கர்த்தர் சொல்லுகிற முதல் வார்த்தையில் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அடி வாங்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். அந்த பெரிய மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று வசனம் சொல்லுது. முதல் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வயிற்றிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 10வது வசனம், கடைசி வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த இப்போ நீங்கள் இந்த பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன், பெரிய போராட்டத்தில் ஏதோ ஒரு உங்களால் தப்பிக்க முடியாதான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஏதோ 10 ஊழியக்காரங்க வந்து தலையில் கையை வச்சு மாவாட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தரே விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்களே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அவரே விடுதலை கொடுப்பார். முதல் வசனத்தில் பார்க்குறோம், வயிற்றிலிருந்து அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டா, அது அவனை கக்கி போட்டது. இவ்வளோ காரியங்கள் நடந்த போதிலும் நல்லா கவனிங்க, இவ்வளோ காரியங்கள் நடக்குது. தேவனுக்கு விரோதமாக சமூகத்தை விட்டு விலகி போகிறான் யோனா. ஆனாலும் கர்த்தர் இன்னும் யோனாவை நம்பினான். அவன் மேலே இருக்கிறதான அபிஷேகத்தை கர்த்தர் ஒன்றும் எடுத்து போடலை. யோனா மேலே இருந்ததான வரத்தை தேவன் ஒன்றும் எடுத்து போடலை. யோனாவை குறித்ததான தரிசனம், அவனை குறித்து நிறைவேற்றணும் என்று வைத்திருந்ததான அந்த நோக்கத்தை கர்த்தர் எடுத்து போடவே இல்லை. நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பில் நீங்கள் நிற்காமல் இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோதான், நான் கர்த்தருக்கு விரோதமாக இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டேன், அவருடைய சமூகத்தை விட்டு நான் விலகி போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் கர்த்தர் சமூகத்துக்கு போனால் என்னை குறித்ததான தரிசனம், என் குடும்பத்தை குறித்ததான தரிசனம் நிறைவேறாமல் போய்விடும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இல்லை இல்லை, 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதல் அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டதோ யோனாவை குறித்து, அதே போல 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நான் சொல்லுகிற, கர்த்தர் இன்னும் உங்களை நம்புறாரு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் உங்களை நம்புறாரு. ஒரு கர்த்தர் உங்களுக்காண்டி நம்பி கொடுத்த பொறுப்பில் நீங்கள் இழந்து போய் இருக்கலாம். ஒருவேளை இழந்து போய் இருக்கலாம், அந்த அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கலாம், ஜப ஆவியை இழந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னும் அவைகளை மீண்டும் உங்களுக்காக கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக நின்று கொண்டு இருக்கிறார். அவர் ஆயத்தம் உள்ளவராக நின்று கொண்டு இருக்கிறார். முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம், என்ன வார்த்தையை யோனாவை குறித்து சொன்னாரோ அதே காரியத்தை 3வது அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தர் சொல்லும் பொழுது அதை நிச்சயம் நீங்க நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். 2வது வசனத்தில் சொன்னது போலவே நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு. இதில் ஒரு காரியம் என்னன்னா, 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நம்ம பட்டாதான் நிறைய நேரம் நமக்கு புத்தி தெளியும். ஆனால் நியாயப்படி பார்த்தா யோனாவின் புஸ்தகம் 2 தான் வரணும். இவர் செஞ்ச அட்டூழியத்தினால நம்ம எக்ஸ்ட்ரா 4 படிக்க வேண்டியதாக இருக்குது, 4 அதிகாரமாக. அவர் அப்போவே பேருந்தாருன்னா அந்த 3 4 மொத்தமே 2 அதிகாரம் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் எழுந்து நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனது நிமித்தம். அதனால் நான் ரஃப்பாக சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு காரியத்தை.
கர்த்தர் உங்களை நம்பி நிச்சயம் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்திருப்பார். சிறு ஊழியங்களாக இருக்கலாம், இல்லை பெரிய ஊழியங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஆத்துமாவாக இருக்கலாம், இல்லை பெரிய ஆத்துமாவாக இருக்கலாம். உங்களை நம்பி கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியத்தை கொடுத்திருந்திருப்பார். உங்களை நம்பி கொடுத்திருந்தாருன்னா அதை விட்டு நீங்கள் வழி விலகி போயிடாதீங்க. ஒருவேளை வழி விலகி போயிருந்தீங்கன்னா மீண்டும் கர்த்தர் சமூகத்தில் நின்று நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் கட்ட போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று தேவனை நோக்கி கொஞ்ச நேரமாக பேச தொடங்குவோமா? தேவனை நோக்கி பேச தொடங்குவோம். இந்த கடைசி நேரத்தில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறதான ஒரு காரியம், நான் இன்னும் உன்னை நம்புகிறேன், நான் இன்னும் உன்னை நம்புகிறேன். தேவன் யோனாவை இன்னும் நம்பினா, தேவன் யோனாவை இன்னும் நம்பினா, தேவன் யோனாவை இன்னும் நம்பினா. சிம்சோனை தேவன் நம்பினார், சிம்சோனை தேவன் நம்பினார். அவன் உலகத்திற்கு தன்னுடைய எல்லாவற்றையும் உலகத்திற்கு அவன் விற்று போட்டாலோ கடைசி நிமிடத்தில் தேவன் அவனை நம்பி பலத்தை கொடுத்தா. கடைசி நிமிடத்தில் தேவன் அவனை நம்பி அபிஷேகத்தை கொடுத்தா. இந்த கடைசி நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி இருந்தவர்களாக, உங்களுக்கே தெரியும் தேவன் என்னோடு கூட பேசி இருக்கிறார் என்று உணர்கிறவர்கள் மாத்திரம் நீங்க மாத்திரம் தேவனிடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை நீர் மீண்டும் கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், மீண்டும் கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், மீண்டும் கட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நம்பி தாங்கப்பா. சொல்லுங்க, என்னை நம்பி தாங்க ஆண்டவரே, என்னை நம்பி தாங்க ஆண்டவரே, என்னை நம்பி தாங்க ஆண்டவரே. யோனா எவ்வளவோ காரியங்களை செய்த பொழுதோ கர்த்தர் இன்னும் யோனாவை நம்பினா, கர்த்தர் இன்னும் யோனாவை நம்பினா. அவனை குறித்து நிறைவேற்றுகிறதான காரியத்தை கர்த்தர் எடுத்து போடவில்லை, தரிசனத்தை எடுத்து போடவில்லை. கர்த்தர் இன்னும் நம்பி அவனை பொறுப்பை கொடுத்தா, இன்னும் நம்பி பொறுப்பை கொடுத்தா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்னும் உங்களை நம்பி கொண்டு இருக்கிறார் சகோதரி, கர்த்தர் இன்னும் உங்களை நம்பி கொண்டு இருக்கிறார் சகோதரா. கர்த்தர் இன்னும் உங்களை நம்புறாரு, இன்னும் உங்களை நம்புறாரு. ஓ, எலியாவை நம்பினது போல அல்ல, ஓ எலியாவை நம்பினது போல அல்ல. எலிசாவே, நான் உன்னை இரட்டந்தனையாய் நம்புகிறேன், நான் உன்னை இரட்டந்தனையாய் நம்புகிறேன், நான் உன்னை இரட்டந்தனையாய் நம்புகிறேன். எலியாவுக்கு நான் ஒண்ணுதான், ஆனா 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 எலிசாவே, நான் உனக்கு இரட்டந்தனையா, இரட்டந்தனையா, இரட்டந்தனையா. கொஞ்ச நேரமாக ஆவில நிரம்பினவர்களா, ஆவில நிரம்பினவர்களா தேவனை நோக்கி பேச தொடங்குங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம், இந்த கப்பல் சேதங்கள் இது நிமித்தம் தான் வந்துச்சா? என் குடும்பத்தில் பிரச்சனை இது நிமித்தம் தான் வந்துச்சா? ஆண்டவரே, பொருள் சேதங்கள் இது நிமித்தம் தான் வந்துச்சா? ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பேசுகிறேன், நான் உம்மை நோக்கி பேசுகிறேன். பேசுங்க, பேசுங்க, ஆண்டவரை நோக்கி பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. கர்த்தர் ஒரு சிலரை நம்பி எலியாவின் மீது விழப்பட்ட அந்த சால்வை, ஓ எலிசாவின் மீது விழப்பட்ட அந்த சால்வை, ஓ ஒரு சிலர் மீது விழுந்து கொண்டு இருக்கிறது, ஒரு சிலர் மீது விழுந்து கொண்டு இருக்கிறது, ஒரு சிலர் மீது விழுந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார், கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார், கர்த்தர் உங்களை தான் நம்புகிறார். ஓ எலியாவை நம்பினது போல அல்ல, கர்த்தர் உங்களை இரட்டிப்பார், கர்த்தர் உங்களை இரட்டிப்பார். இன்னும் 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 கர்த்தர் இன்னும் உங்களை நம்புகிறார், இன்னும் உங்களை நம்புகிறார். யோனாவே, நீ எழுந்து புறப்பட்டு போ, நீ எழுந்து புறப்பட்டு போ, காரியத்தை நடப்பி. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு போ, எழுந்து புறப்பட்டு போ. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. ஓ ஓ உன்னுடைய வஸ்திரத்தை, உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள், உன் பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்திக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ உதறிவிட்டதை மீண்டுமாய் கட்டு, மீண்டுமாய் கட்டு. ஓ இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள், விழுந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள், இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், இழந்து போன வல்லமைகளை இதோ ரெட்டிப்பா, இதோ ரெட்டிப்பா, இதோ ரெட்டிப்பா. ஒரு சால்வை, ஒரு சால்வை. ஓ பரலோகம் திறக்கப்படுகிறது. ஒரு சால்வை, ஒரு சால்வை, ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேக அக்கினி, ஒரு அபிஷேக அக்கினி இயேசுவின் நாமத்தினால் பற்றி பிடிப்பதாக, பற்றி பிடிப்பதாக. ஓ இனி குடும்பத்தில் நடக்கிறதான பொல்லாத சேனைகளில், ஓ பொல்லாத சத்துருவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லாமல் இருள் பொருளாய் போய்விடும், அவைகள் இருள் பொருளாய் போய்விடும். இனி அந்த பெரிய மீனின் வயிற்றில் அல்ல, இனி அந்த பெரிய மீனின் வயிற்றில் அல்ல. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவா, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவா, உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவா. அந்த பாவத்தில் இருந்து ஓ உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவா. அந்த போராட்டத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவா, உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவா. யோனாவே, இனி நீ இந்த மீனின் வயிற்றில் இருக்க போவது அல்ல,
இனி நீ இந்த மீனின் வயிற்றில் இருக்க போவது அல்ல, இனி இந்த மீனின் வயிற்றில் இருக்க போவது அல்ல. உன் முழங்காலை முடக்கு, உன் முழங்காலை முடக்கு. இந்த பிரச்சனையின் மத்தியில் உன் முழங்காலை முடக்கு யோனாவே, உன் முழங்காலை முடக்கு. ஓ, நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர், நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர், நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். இந்த பெரிய போராட்டத்தின் மத்தியில், இந்த பெரிய பிரச்சனையின் மத்தியில், ஓ இந்த மன விருப்பத்தின் மத்தியில், ஓ நீ தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தாயே யோனாவே, நான் உன்னை மறந்து விடுவேனோ, நான் உன்னை மறந்து விடுவேனோ. தானியேலே, சிங்க கெபியிலே உன் முழங்காலை முடக்கினாயே, நான் உன்னை மறந்து விடுவேனோ, நான் உன்னை மறந்து விடுவேனோ, நான் உன்னை மறந்து விடுவேனோ, நான் உன்னை மறந்து விடுவேனோ. உலகம் வெறுக்கிறது போல யோனாவை நான் உன்னை வெறுக்க மாட்டேன். உலகம் தள்ளி விடுகிறது போல நான் உன்னைய தள்ளி விட மாட்டேன். உலகம் நம்பாம போனது போல நான் உன்னைய நம்பாம போக மாட்டேன். நான் இன்னும் உன்னைய நம்புறேன் யோனாவே, நான் இன்னும் உன்னைய நம்புறேன், நான் இன்னும் உன்னைய நம்புறேன். ஆவியானவர், ஆவியானவர் பலமாய் பேசுகிற காரியம் நான் இன்னும் நம்புறேன்பா, நான் இன்னும் உன்னைய நம்புறேன்பா, நான் இன்னும் உன்னைய நம்புறேன்பா. ஒரு விஷயம் ஜப குறைவில குறைந்து போயிருக்கலாம் யோனாவே, காரிருள்ள நீ நித்திரை செய்து கொண்டிருக்கலாம் யோனாவே. ஒரு விஷயம் எனக்கு விரோதமாய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா நான் இன்னும் உன்னைய நம்புறேன், நான் இன்னும் உன்னைய நம்புறேன். உன் நிமித்தம் தான் தேசங்கள் ரட்சிக்கப்பட போகிறது, உன் நிமித்தம் தான் தேசங்கள் ரட்சிக்கப்பட போகிறது, உன் நிமித்தம் தான் தேசங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. உன் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம் தான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை விலகி நீ போயிருக்கலாம். ஆனா நான் உனக்கு குறித்ததை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆபிரகாமே, உனக்கு நான் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆபிரகாமே, ஒரு விஷயம் நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை மீறி நீ நடந்திருக்கலாம் யோ ஆபிரகாமே, ஆனா நான் சொன்னதை நான் நிறைவேற்றுகிற கர்த்தர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிடாத தேவன். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. Thank you Jesus, thank you Jesus. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போ. எழுந்தருளும், எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓ. இரண்டு கரத்தை உயர்த்தி உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவர், என் உறைவிடம். சொல்லுங்க, உன்னதமானவரே,
ரபகதரமமா என் உறைவிடமே, என் உறைவிடோ உன்னதமானவரே, உன்னத. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, என் உறைவிடம் நீங்க தான்ப்பா, என் உறைவிடோ நீர்தான் உன்னதமானவரே, உன்னத ரபகதரமமமசே என் உறைவிடோ உன்னதமானவரே, உன்னத. ஓ என் உறைவிடமே, என்னுடைய உறைவிடமே, நான் அம்பும் கேடகமே. ஓ எதிரியின் கைவோங்க விடாதையோ, எதிரியின் கைவோங்க விடாதையோ, எதிரியின் கைவோங்க விடாதையோ. ஆண்டவரே, கர்த்தரனை நித்தமும் நடத்துவி, கர்த்தரனை நித்தமும் நடத்துவி. சொல்லுங்க, கர்த்தரனை நித்தமும் நடத்துவி. நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலோ கர்த்தர் நீர் அங்கேயும் இருக்கிறீ, கர்த்தர் நீர் அங்கேயும் இருக்கிறீ. கர்த்தரனை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிழலுள்ளதாக்குவா. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ, வற்றாத நீரூற்றை போலவோ, வற்றாத நீரூற்றை போலவோ, வற்றாத நீரூற்றை போலவோ இருப்பேன். சொல்லுங்க, வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். இந்த மாதம் முழுவதும் வற்றாத நீரூற்றா, வற்றாத நீரூற்றா, வற்றாத நீரூற்றா. ஓ அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கரோ, ஒரு விடுதலையாக்குகிற கரோ, விடுதலையாக்குகிற கரோ, குடும்பத்தை ரட்சிக்கிற கரோ, குடும்பத்தை ரட்சிக்கிறதான கரோ, குடும்ப தலைவரை ரட்சிக்கிறதான ஒரு கரோ இந்த நாளிலே, இந்த நாளிலே ஒவ்வொருவரும் மேலும், ஒவ்வொருவரும் மேலும், ஒவ்வொருவரும் மேலும். ஓ ரமமமமமசே, ஓ ரபகதரபபபபபா, ஓ ரிமமமமமமம, ஓ ரபகதரபபபா. எங்கள் உறைவிடமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, எங்கள் மறைவிடமே. நாங்கள் கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம், நாங்கள் கர்த்தராலே பராக்கிரமம் செய்வோம், ஒரு சேனைக்குள் பாய்வோம். உங்க கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி, நீர் இன்னும் எங்களை நம்புகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.